இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 105 1 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்திதப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து நாம் அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறார். அவருடைய செய்கைகளை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பது தாவீதின் இருதயத்தின் வாஞ்சை மாத்திரமல்ல, அந்த வாஞ்சை நம்மளுடைய இருதயத்திலும் அவர் ஊற்றியிருக்கிறார். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பிரஸ்தாபப்படுத்துவதிலும் அவரை மகிமைப்படுத்துவதிலும் நாம் ஆவலாக இருக்கும்போது, அதை நாம் செயல்படுத்தும் போது நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால நம்மளையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உண்டான தேசத்தை, உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்து கொள்ளுவாய் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நுழைய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? God bless you.